வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை பொறுத்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன சார் மீண்டும் மீண்டும் குழப்பங்கள், முடிவுகள் வெளியீட்டில் இவ்வளவு நாள் ஏன் இவ்வளவு தாமதங்கள், ஸோ முடிவுகள் எப்போனா நமக்கு கிளியராக நமக்கு கொடுப்பாங்க, இதை தாங்க ஒவ்வொரு தேர்வர்களுமே நாளுக்கு நாள் எதிர்பார்த்துட்டே கொண்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வர்களுக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் தாமதங்கள். ஸோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன்லேயே நமக்கு தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே டிக்ளரேஷனில் குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களை நோக்கி வர இருக்கிறது. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். ஸோ ஏன்னா இந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டைம் பீரியட். ஸோ இந்த குரூப் 4 உடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய டைம் பீரியடுங்க. ஸோ இந்த கம்பைன்டு போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ், ஸோ இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதிரடி முடிவுகளை எடுத்த டிஎன்பிஎஸ்சியோடைய புதிய தலைவர். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புதிய தலைவர் அவர்களை நியமிக்க போகிறாங்க. ஸோ அந்த தலைவர் நியமித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4ல் ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு விரைவில் உங்களுக்கு வர இருக்கிறது. ஸோ என்ன சார் குரூப் 4 ரிசல்ட்டில் இவ்வளவு தாமதங்கள், மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு தாமதம், அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய குரூப் 4ல் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. குரூப் 4ல் ரிசல்ட் வெளியாகாதா, எப்போ உண்மையான தகவலை சொல்லுங்கள் இப்படின்ட்டு ஒவ்வொரு தேர்வர்களுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த குரூப் 4 உடைய இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸோடைய ரிசல்ட்டுக்காக எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி பிப்ரவரியில் தாங்க ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்க்க இனியும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம். எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் கடந்த 7 மாதங்களாகவே குரூப் 4 ரிசல்ட்டு வெளியாகணும் அப்படின்ட்டு தாமதங்கள் மட்டுமே தான் நிகழ்ந்திருக்கே தவிர குரூப் 4 ரிசல்ட்டை பற்றிய இதுவரை நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் அப்டேட் கூட நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த தேதிகளை நாம் நெருங்கி விட்டோம். ஸோ பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் நெருங்கியதால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வெளியாகுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ விஏஓ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 140 மேலே வேண்டுங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்கணும்னா 135+ வேண்டுங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் ஆகுனா 120. ஸோ ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 135 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. குரூப் 4ல் உங்களுக்கு கிடைச்சிருக்க இன்ப செய்தி. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.